நடமாடும் பாதையும் நடக்கும் பாதையும் கவனமாக இருக்க வேண்டும். நிதானமும் தெளிவும் பொறுமையும். பொறுமை எதுலேயுமே நம்ம ரொம்ப பொறுமையாக நிதானமாக இருந்தோம்னா நடக்கிறது நலமாக நடக்கும். நல்லது நம்மளுக்கு நம்மளை தேடி வர்ற ஒரு கெட்ட ஒரு இது கூட நம்மள்கிட்ட விட்டு அது நம்மளுக்கு நல்லதே நடக்கிற மாதிரி கடவுள் நம்மளுக்கு வைப்பார். அதுதான் பாக்கிய அக்காவோட வாழ்க்கையில் நான் ஒவ்வொன்றையும் கண்கூடாக பார்த்துக்கிட்டு இருக்கேன். கிருஷ்ணகுமார் தம்பி நல்லதே நடக்கும். நம்மளுடைய மனசுக்கு தலைக்கு வர்றது தலப்பாவோடு போயிடும்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி. வணக்கம் சகோதரிகளே அப்படிங்கிறாங்க எனது அருமை அண்ணன் வாணியம்பாடியிலேருந்து வந்திருக்காங்க. வணக்கம் அண்ணா. வணக்கம் அண்ணா. சாப்பிட்டாச்சா? எப்படி இருக்கீங்க? பழனி முருகனுக்கு அரோகரா அப்படிங்கிறாங்க நம்ம கிருஷ்ணகுமார் அண்ணா. அண்ணா அவங்க பேர் குமார் அண்ணா. அவங்க வாணியம்பாடியிலேருந்து வந்திருக்காங்க. நம்ம வாணியம்பாடி அண்ணா கிருஷ்ணகுமார் அண்ணா ராஜபாளையத்துலேருந்து நம்ம லைவுக்கு வந்திருக்காங்க. பேசுங்க. வணக்கம் குமார் அண்ணா, எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாளாக ஆச்சுன்னு கேட்குறாங்க எனது அருமை மகள் சுதா கேட்குறாங்க. சரி, குக்கர் சவுண்டு வரட்டும். நம்ம கொஞ்சம் அங்கே உட்காந்து பேசுவோம். சிம்மில் வச்சுருக்கேன். வெங்காயம்லாம் தயிர் வெங்காயம் வெட்டி வச்சுட்டேன், அதனால பேசிகிட்டு இருக்கோம். மணி 2 ஆயிடுச்சா? எனது அருமை மகள் கேட்குறாங்க, வணக்கம் அண்ணா குமார் அண்ணா, எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ரொம்ப நாளாச்சு நீங்கள் லைவுக்கு அப்படிங்கிறாங்க. செம்பருத்தி தம்பி எப்படி இருக்கான்? காலேஜ் போயாச்சா அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம கிருஷ்ணகுமார் தம்பி நம்ம பிரதீப் ராஜா கேட்குறாங்க, தம்பி காலேஜுக்கு போயிட்டாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. நல்லா இருக்கேன் சகோதரி அப்படிங்கிறாங்க. ரோஸ் வச்சுருக்காங்க. சூப்பர் சூப்பர். தாத்தா தம்பி 11வது தான் படிக்கிறான், காலேஜ் பொண்ணு தான் படிக்கிறாள், இப்போ பரவாயில்லை தாத்தா அப்படிங்கிறாங்க எனது அம்மை மகள் சுதா சொல்கிறாங்க. கண்ணில் காட்டி காட்டி வெறுப்பேற்றாதீங்க இந்த அக்கா. கண்ணில் காட்டி காட்டி வெறுப்பேற்றுறாங்க இந்த அக்கா. வெறுப்பே வேணாம், இப்போ நீங்கள் வெஜ்ஜி பிரியாணி சாப்பிட்லாம், ஓகேவா? சந்தோஷம் செம்பருத்தி அப்படிங்கிறாங்க எனது கிருஷ்ணகுமார் தம்பி. சந்தோஷம் செம்பருத்தி அப்படிங்கிறாங்க. நல்ல நேரத்தில் வந்திருக்கேன் இன்னைக்கு. பிரியாணி ஒரு பிடிக்க வேண்டியது தான் அப்படிங்கிறாரு நம்ம குமாரண்ணா. வாணியம்பாடி குமாரண்ணா சொல்கிறாரு, நல்ல நேரத்தில் வந்திருக்கேன் இன்றைக்கி, பிரியாணியை ஒரு பிடிச்சிட வேண்டியதே அப்படிங்கிறாரு. அக்கா நீங்கள் படித்து முடிப்பதற்குள் சாப்பாடு ரெடியாகி விடும் போல். ஆமாம், ரெடியாக இருந்தால் கிடுக்கிடுன்னு படிக்கிறேன். இப்போ நான் வெயிட் பண்ண வச்சுட்டு தானே பார்த்தேன். தாத்தா அதுதான் லெமன் ரைஸ் இருக்குல்ல, ஒழுங்காக சாப்பிட்டு தூங்குங்க அப்படிங்கிறாங்க எனது அருமை மகள் சுதா. அழகான நட்சத்திரங்கள் சொல்கிறாங்க, நான் இன்னும் சாப்பிடலை, ரைஸ் எங்கள் வீட்டில் எலுமிச்சை சாதம் அப்படிங்கிறாங்க. அவங்க கொடைக்கானல்லேருந்து நம்ம லைவுக்கு வந்திருக்காங்க. அவங்க வீட்டில் எலுமிச்சம்பழ சாதம் தானா, இன்னும் சாப்பிட்லையா கிருஷ்ணகுமார் தம்பி. சுதா செல்லம், வயிறில் சைடில் கொஞ்சம் இடம் இருக்குது செம்பருத்தி, ஃபுல்லாக நான் லெமன் சாதம் சாப்பிட்டாலும் அக்கா சமைக்கிற பிரியாணியை நான் சாப்பிடணும், எனக்கு கொஞ்சம் இடம் இருக்குது அப்படிங்கிறாரு எனது அருமை தம்பி. நான் போய் வாழை இலை பறித்து கொண்டு வருகிறேன். வாங்கண்ணா. சூப்பர் அண்ணா.